சீரழிக்கும் கயவர்களை காமவெறி கயவர்களை உடனடியாக தூக்கிலே பாதுகாப்பில்லை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பேரணி விழிப்புணர்வு பேரணி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த பேரணி எதற்காக வேண்டி என்றால், தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீது நடைபெறக்கூடிய பாலியல் சீண்டல்கள் மற்றும் கொலைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியாகத்தான் இதை நாங்கள் நடத்தி வருகிறோம். என்னுடைய ஜமாத்தின் சார்பாக 10 மாத கால செயல் திட்டம் அன்னலாரின் அழகிய முன்மாதிரி என்ற ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இதில் முகமது நபியினுடைய வாழ்க்கையை குறித்து உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோட்டத்தோடு இந்த செயல் திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதில் ஜூன் மாதத்தில் சிறுவர்களோடு நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள் என்ற ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. அந்த செயல் திட்டத்தின் வடிவில் தான் சிறுமிகளுடைய விஷயத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கு ஒரு கடும் தண்டனைகளும் நடவடிக்கையும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலையும், பெண்கள் விழிப்புணர்வோடு தன் வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், முதியோர்கள் என்று பெரும் திரளாக இன்றைக்கு மக்கள் திரண்டு இந்த பேரணியை நடத்தியிருக்கிறோம். இதே நாளில் இன்றைக்கு ஜூன் 7 தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாவி சிறுமிகளுக்கும் அபலை பெண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் நீதி கேட்கும் பேரணி அப்பாவி கோவை சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து பேரணி